ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்களுக்கு இதுலேருந்து வந்துச்சு பாருங்க. என்ன அது? ஷாப்ஸிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பண்ணீங்கன்னா இந்த மாதிரி குக்கர் பாருங்க. இந்த குக்கர் வந்துச்சு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. 3 லிட்டர் குக்கர். ஓ, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டீலா மம்மி? ஸ்டீல். ஆமாம். இது இந்தாலும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கினேன். ஓ, நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? டிசைன் நல்லா இருக்கு மம்மி. டிசைன் நல்லா இருக்கு. அங்கிட்டு இங்கிட்டு வளைஞ்சு மாதிரி இருக்கு. இங்க எல்லாம் பார்த்தா 4000 சொன்னாங்க. 4000 சொன்னாங்க. இந்த 3 லிட்டர் குக்கரே? 3 லிட்டர் குக்கரே. அது ஆஃபர்ல வரனால கம்மியாகுது மம்மி. இது ஆஃபர்ல வரனால இல்லைன்னா இதுவுமே பரவாயில்ல. இவங்க இது கேட்டோம்னா 4000 ரூபாய் சொல்லுவாங்க. ஆமா, இங்க இது பிரைஸ் கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனாலதான் இது வாங்கணும். ஓ, இது எப்போ ஆர்டர் பண்ணீங்க? இது ஆர்டர் பண்ணி 15-20 நாள் இருக்கும். இது வர லேட் ஆயிடுச்சு. ஓ, டெல்லியிலேருந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். அங்கேதான் மேனுஃபேக்சரிங். நல்லா இருக்கு ஸ்டீல் குக்கர். வெயிட் நிறைய இருக்குன்னு சொல்றீங்க. வெயிட் நல்லா இருக்கு. வெயிட் நிறைய இருக்கு. பாத்திரம்னா உங்களுக்கு வெயிட் இருக்கற மாதிரி இருக்கு. இருந்தாது நல்லது. ஆனா நமக்கு கையாளுறதுக்கு வெயிட் இல்லாம இருந்தா ஈஸியா தூக்கலாம், விளக்கலாம், பிடிக்கலாம். அது ஓ, நம்ம தோசைகள்ல வெயிட்டா இருந்தா வேண்டாம்னு சொல்றோம்ல. ஆமா. இப்ப நம்ம இரும்பு கல்ல வெயிட்டா இருக்கும் மம்மி தோசை? இரும்பு கல்லு நான் வச்சிருக்கிறது வெயிட் இல்ல, முக்கியமா வச்சிருக்கிறது. அப்ப அது இறக்கி கல்ல இறக்கி போடுறதுக்குள்ளேயும் பெரிய பாடா இருக்கும். வெயிட்டா இருந்தாலே கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கஷ்டம். இது நம்ம 1000 ரூபாய் வச்சிருக்க கல்லு 1000 ரூபாய்க்கு மேல இருக்கும். நம்ம அது வாங்கினதே 250 ரூபாய் 300 ரூபாய் அது. ஆனா அதுவும் இரும்புதே, இதுவும் இரும்புதே. ரெண்டுமே இரும்புதே. அது ஒரு மாத்துக்கு இறக்கி போடுறதுனா கூட ரொம்ப கஷ்டம். தோசை நல்லா வரும். நீங்க போன வாட்டி ஆர்டர் பண்ணும் போது அது எல்லா குக்கருமே வெயிட்லெஸ்ஸா தானே இருந்துச்சு? இது 3 லிட்டர் 5 லிட்டர் 7 லிட்டர் என்ன சேர்ந்து வாங்கினீங்கல்ல? ஆமா, அது எல்லாமே கிண்டாலியம் வெயிட்லெஸ்ஸா தான் இருந்துச்சு. கிண்டாலியமா? கிண்டாலியம். இப்போ நீங்க 3 லிட்டர் வச்சிருக்கிறது? ஆமா, கிண்டாலியம். அது சில்வர் இல்ல. அப்படியா? இதுதான் சில்வர். அதனால தானே சில்வர் வாங்கணும்னு நினைச்சது. நம்ம வச்சிருக்கிறதெல்லாம் கிண்டாலியம் தான், சில்வர் இல்ல. எல்லாமேவா? எல்லாமே கிண்டாலியம் தான். ஓ, குக்கரா கிட்டத்தட்ட 5-6 குக்கர் இருக்கு. 3 லிட்டரு, 5 லிட்டரு, 2 லிட்டரு, 10 லிட்டரு, இது காட்டணும். இது அது என்ன பிரஷர் ஃபேனு எல்லாம் இருக்கு. 12 லிட்டர் குக்கர் இருக்கு. இத்தனை குக்கர் இருக்கு. ஆனா அதெல்லாம் நமக்கு யூஸ் இல்ல. நமக்கு இது மட்டும் தான், இந்த மாதிரி தான் யூஸ். 3 லிட்டர் கம்மியா இருக்கிறது. ஆமா. ஆனா பருப்பு எல்லாம் பொங்கி வருமான்னு தெரியல. யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்க. ஆமா, யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா நீங்க ஆன்லைன்ல போய் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். யாராவது நாங்க உங்களுக்கு லிங்க் தரோம். உங்களுக்கு லிங்க் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு பாருங்க. இது எவ்வளவு மம்மி ரேட்டு? இது ரேட் 1100 ரூபாய்க்கு பக்கம் வந்துச்சு. பரவாயில்ல 1100 ரூபாய்க்கு. இங்க பாருங்க கைஸ், ஃபுல்லாவே காமிக்கிறேன். நல்லாவே சில்வர். இந்த பாருங்க கைஸ், இந்த நிர்லான் இருக்குன்னு பாருங்க. நிர்லான் கம்பெனி டிசைன் நல்லா இருக்கு. சமைச்சு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்க. சமைச்சு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்றேன். மம்மி வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை மாலை நேர வணக்கம். என்ன வலிக்கணும்? பை எல்லாம் பக்கத்துல வச்சிருக்கீங்க. நாங்க இது மிளகா மல்லி காலையில வாங்கிட்டு வந்து அப்படியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இனி நான் சந்தைக்கு போனோம். இன்னைக்கு சந்தைக்கு போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். எப்போ போனீங்க? ஒரு 4-5 மணி போல வந்து. சாயந்தரம் நம்ம மழை வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் போனோம். போயிட்டு இன்னைக்கு சந்தையா? ஆமா, இன்னைக்கு சந்தை. போயிட்டு கேரட் வாங்கிட்டு வந்தோம். எங்க ஊருக்குள்ள கேரட்டு கூழ் வாங்கினோம்னா அது மறுநாள் வச்சோம்னா அழுகி போயிடும். அழுகி கீழே தான் கொட்டணும். அதனால இதை நறுக்கி சுத்தமா ஃப்ரிட்ஜுக்குள்ள இது பண்ணிட்டு வச்சோம்னா நாளைக்கு சமைக்கலாம்னு பாக்குறேன். அது எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியல. அது ஏன் மழை காலத்துக்காக கேரட்? மழை காலத்துக்காக அழுகி போயிடுது. லேசா ஒரு இடம் லேசா அழுகி இருந்தா கூட அது மேல மேல அழுகிட்டு இருந்து. இப்ப மம்மி அவங்க நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க வச்சிருக்கலாம் அழுகித்தான் கீழே விட்டணும். அப்படியா? அதனாலதான் நிறைய கொடுக்குறாங்க 10 ரூபாய்க்கு. இது நான் கேரட் எடுக்கிறது நஷ்டம் தான் அவங்களுக்கு வியாபாரத்துல. அப்ப இங்க கொள்முதல் பண்றவங்க கேரட் சாதம் போடலாமே. கேரட் சாதமா போடலாம். அது நல்லதானே உடம்புக்கும்.
கேரட் சாதமாக பண்ணலாம். சாதத்தை வடிச்சிட்டு கேரட்டை வணக்கி விட்டுவிட்டு இதில் போட்டு பிணைய வேண்டியது சாதத்தை. பிணைஞ்சிட்டா தொட்டுக்கலாம் ஒன்றும் வேண்டாம், இதே வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா மம்மி? இல்லை புதுசாக ட்ரை பண்ணுறீங்களா? பண்ணியிருக்கேன். அப்புறம் மம்மி கஸ்தூரி குமார் இது உடம்பு சரியாயிட்டாங்க, பரவாயில்ல. நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து நல்லா இருக்கும்னு போட்டிருக்காங்க. பரவாயில்ல, ஜிஹெச்ல நல்ல ட்ரீட்மெண்ட் தான். இந்த மாதிரி விஷம் கடிக்கலாம், மருந்து இதுக்கெல்லாம் கடிச்சதுக்கெல்லாம் ஜிஹெச்ல தான் நல்லா கொடுப்பாங்க. மருந்து நல்லா வச்சிருக்காங்க. ஜிஹெச் உயிர் காக்கிறதுக்கு தான் பண்றாங்க இப்போ. அதே மாதிரி ஆம்புலன்ஸ் சர்வீஸ் நிறைய வச்சிருக்காங்க. ஆமா, அதெல்லாம் கலைஞர் தான் கொண்டாந்தாரு. அன்னைக்கு நம்ம போனோம்ல, நம்மளே ஒரு வாட்டி இந்த இடிச்சுக்கிட்டதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது புதுக்கோட்டை ஜிஹெச்சுக்கு போக சொல்லிட்டாங்க எங்களை. சரி அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்னு அப்புறம் பார்த்தா வண்டி ஃபெசிலிட்டி எப்படி பண்ணி கொடுத்தாங்க? வண்டி ஃபெசிலிட்டி அவங்க இது வந்து அவ்வளவு பெருசா இல்லை, அதனால அவங்களே அசால்ட்டா சொல்லிட்டாங்க. அந்த வேன்காரங்கள்ட்ட, வேன் டிரைவர்கள்ட்ட அவங்களே அசால்ட்டா 1 மணி நேரம் ஆகும், 1.5 மணி நேரம் ஆகும்னாங்க. அதுக்குள்ளேயும் எங்க மருமைங்க இல்லை, நீங்க வந்து பிரைவேட்டுக்கே போங்க, நம்ம கார்லேயே போங்கன்னாக்க அப்புறம் எங்கள் கார்லேயே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைவேட்டுக்கே போயிட்டோம். ஆனால் தாரம் சொன்னாங்க இதுக்கு சொன்ன சிவியர்னஸை பொறுத்து வராங்க வரலைங்கிறதே இருக்கு. சீரியஸ் ரொம்பவா இருந்தால் உடனே வந்துடுவாங்க. சீரியஸ்னஸ் அந்த நர்ஸுக்கு சொல்லிடுதுங்க. ஆமாம், அதனால வரல, என்ன போங்க சரியாயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் பார்த்தோம்னா ராயப்பன் குமார்கிட்ட அந்த நர்ஸை. ஆமாம் ஆமாம், அவங்க கவர்மெண்ட்ல இருந்துக்கிட்டு மம்மி பிரைவேட்ல பார்க்குறாங்க. அவங்களுக்கு பார்க்கவே நர்ஸு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்க. ஆனால் வந்து புதுக்கோட்டை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க வந்து இந்த நாங்கள் டோக்கன் போட்டு பார்க்குற மாதிரி அவங்களும் டோக்கன் போட்டு டாக்டர் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்பிக்கை இல்லை. இருக்க தெளிவை விட அவங்க தெளிவாக இருப்பாங்க. யாரே ப்ரைவேட்டில் இருக்குது. ஜிஹெச்ல வந்து படிச்ச உடனே வரவங்க தான் வராங்க. படிச்சுட்டு இந்த சும்மா இந்த இதுவா இருக்கவங்க தான் வராங்க. இந்த சர்வீஸ் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கவங்க தான் வராங்க. அவங்களுக்கு சம்பளம் கம்மி, 80,000 1 லட்சம் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்க ஜிஹெச்சுக்கு வர டாக்டர்களுக்கு. அதுன்னா அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க ஒரு நாளைக்கு? அவங்க ஒரு நேரத்துக்கே அவங்க 50,000 சம்பாதிப்பாங்க. ஆமா, அதெல்லாம் ஜாஸ்தி பிரைவேட்லாம். அவங்க திறமை தான் எல்லாமே யோசிச்சு எல்லாம் எழுதுறாங்க. ராயப்பன் குமார்க்குலாம் ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபா வரும். ஆமா, ஒரு நாளைக்கு 2-3 லட்ச ரூபா வரும். மெடிக்கல் காலேஜ்ல வேற வேலைக்கு இருக்காரு, அது வேற 1 லட்ச ரூபா வரும் சம்பளம். நல்ல சேவிங்ஸ். ஆனா பார்த்தா சிம்பிளா இருப்பாரு, உள்ளியா சிம்பிளா இருப்பாரு. ஆனா ஹெல்த்தியா இருப்பாரு, உள்ளியா இருப்பாரு. அவரை நான் முத்துமினாவை ஃபர்ஸ்ட் முத்துமினாவுக்காக தான் கூப்பிட்டு போனேன் அவர்கிட்ட. எப்போ போனீங்க ஃபர்ஸ்ட்டு? நம்ம ஆயா வீட்டில் இருக்கையில போனேன். அப்போ போனது. அப்போ எதுக்காக போனது ஃபர்ஸ்ட்டு? அவளுக்கு ஏதோ தொண்டையில் ஏதோ கொஞ்சம் இது மாதிரி இருந்துச்சு. சைனஸ் மாதிரியா? இல்லை, கட்டி மாதிரியே இருந்துச்சு, வெளியே தெரிஞ்சிச்சு. அப்புறம் அதை கொண்டு காட்டினோம். அப்புறம் அவர் அது ஊசியை போட்டு அது இது பண்ணிட்டார், சரி பண்ணிட்டார். அப்பதான் ஃபர்ஸ்ட் பழக்கம் அவரு. நல்லா பாப்பாரு. சைனீஸுக்கும் போகணும்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட. அவளுக்கு இந்த மூக்கு ஒரு சைடு பிடிச்சி இழுத்து விடுவா. அப்புறம் இந்த மூச்சு இழுத்து விடுவான்னு சொல்லுவீங்கல்ல, இன்ஜினியரிங் படிக்கல. அது வந்து மனநோய் டாக்டர் தான் போகணும். அது வந்து மூச்சு இவ்வளோ பெருசு படிக்கணும்னா மூச்சு இழுத்து விடுவா. ஆமாம், படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்ட இல்லை, தெரியல எதுக்கான்னு தெரியல, மூச்சு இழுத்து விடுவா. அப்புறம் மனநோய் டாக்டர் தான் கூட்டு போனோம். டிப்ரெஷன் மாதிரி இருந்தது அப்படின்னாரு. இப்போ இந்த பிள்ளை அந்த மாதிரி தான் விட்டுட்டு இருக்கு. அப்புறம் சரியாயிடுச்சு அதுவும். ஆனால் எனக்கு ரொம்ப தெம்பிள் அது மாதிரி அவள் சாப்பிடவே மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போல்லாம் சுத்தமாக சாப்பிட மாட்டான். அவளுக்கு நான்வெஜ் மட்டும்தான் பிடிக்கும், நான் ரொம்ப எடுக்க மாட்டேன். அதனால அவள் சாப்பிடவே மாட்டான். சாதமெல்லாம் நம்மள மாதிரிலாம் சாப்பிடவே மாட்டான். சும்மா ஒரு கை சாப்பிட்டு எடுத்து வச்சுருவா, அப்படிதான் சாப்பிடுவா. இப்பயுமே சாதமெல்லாம் அப்படித்தான் சாப்பிட்றா. அவளுக்கு இந்த நான்வெஜ், இந்த தீனி, ஆமாம் தீனி இதே பிடிக்கும். பழம் தீனி வந்து சாப்பிட்ட உடனே கொடுத்தாலும் குறைச்சிக்கிட்டே இருக்கும். ஆமாம், அது இப்போ ரொம்ப பண்ணுறேன். பழம் அது இதுன்னு. மம்மி இந்த பக்கத்தில் தெரியுதுல ஃப்ரிட்ஜ், இதை எப்போ வாங்கினீங்க?
இது வாங்கி ஆன்லைன்ல தான் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது வாங்கி கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல இருக்கும், 3-4 வருஷம் இருக்கும். நல்லா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காட்ரேஜ் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு காட்ரேஜ். அது மாதிரி வாஷிங் மிஷினும் காட்ரேஜ் தான். ஆமாம், அதுவும் வாஷிங் மிஷினும் காட்ரேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்கு. அது வாங்கியே 3 வருஷம் ஆச்சு. ஆனால் அது கொஞ்சம் அப்பப்போ தகராறு பண்ணோம், அப்பப்போ பார்த்துருவோம், சரியாயிடும். லாஸ்ட்டாக பார்த்து கொடுத்தவர் நல்ல ஒரு இது வாஷிங் மிஷின் பார்த்து அவர் தானே கேஸ்க்கும் பார்த்தாரு. கம்பெனிக்காரை வந்து ஒரு வாட்டி வாஷிங் மிஷின் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸு. ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி கம்பெனி காரங்களே பார்க்க சொல்லிட்டு வச்சா, கம்பெனிக்காரன் என்ன சொல்லிவிட்டேன், சும்மா அவன் 7 மணிக்கு இருட்டுக்குள்ளதான் வரேன். நாங்கள் 1 மாசமா ஒரு 10 நாளா ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வரவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப டார்ச்சர் கொடுத்து ஃபோன் பண்ண உடனே இந்நேரமா ஒரு 7 மணிக்கு போல வந்து இன்னொரு ஆளையும் கூட்டிட்டு வந்தேன். வந்தவன் சத்த நேரம் அதை திறந்து பார்த்துட்டு வெளியே போய் என்னமோ ஃபோன் பேசிட்டு இங்கே வந்து அதோட இது போச்சு, மதர் போர்டு மாதிரி அந்த இது போச்சு, இதெல்லாம் 3500 ரூபா ஆகும் அப்படின்னு. வந்து சத்த நேரத்துக்குள்ள ஒழுங்கா பார்க்காமலே. அப்புறம் நான் சொன்னேன், நான் இவன் நேரத்தை கொடுத்துருப்பேன் பணத்தை. நான் சொன்னேன், அப்பா அதெல்லாம் இல்லை, நாங்கள் தர முடியாது அப்படின்னு. அதெல்லாம் நாங்கள் தர முடியாது, நாங்கள் வேற யார்கிட்ட பார்த்துக்கிறோம். இப்போ கம்பெனிக்காரங்களே அப்படி பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தாக்கா அப்புறம் இல்லை, நாங்கள் வந்ததுக்காவது எங்களுக்கு 1000 ரூபா கொடுங்க அப்படின்னு. நீ என்னப்பா ராத்திரி இருட்டுக்குள்ள வந்து சத்த நேரத்துக்குள்ள வேற எதையும் திறந்து பார்த்துக்கிட்டு ஒன்றும் இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் தர முடியாது. நீ போப்பா, நீ யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க, என்கிட்ட இல்லை அந்த 1000 ரூபாயெல்லாம். சும்மா நீ வந்து 2 நிமிஷத்தை திறந்து பார்த்துட்டு அதுக்கு 1000 ரூபாயெல்லாம் தரக்கல பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, அவன் இனிமே எவன் கம்பெனிக்காரன் பார்க்குறேன்னு பார்ப்போம் அப்படி இப்படின்னு கோச்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் இந்த வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்றவரை வர சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து பார்த்து அவர் என்ன சொன்னார்னா, வந்து பார்த்துட்டு அதுல ஏதோ சின்ன பார்ட்ஸ் தான் போயிருக்கு, சும்மா ஒரு 300 ரூபா 350 ரூபாய்க்குள்ள பார்ட்ஸ் தான் போயிருச்சு. அதை போட்டுட்டு வாஷிங் மிஷின் சூப்பரா விடும். அவங்க பாத்தீங்கன்னா கம்பெனிக்காரங்க தப்பா சொல்றாங்க எல்லாம். அதே மேலே ஒரு 2 சைடு இருக்கு, 2 சைடுல ஒரு சைடு ஓப்பன் பண்ணிட்டு மதர் போர்டே போச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் பார்த்தா அவர் இந்த சைடு அவன் போனச்சுன்னு சொன்ன சைடே அவர் ஓப்பன் பண்ணல, ஆப்போசிட் சைடு ஓப்பன் பண்ணி தான் அதை கிளியர் பண்ணி அதை பண்ணி கொடுத்தாரு. அதை நம்ம கம்பெனிக்காரங்கன்னு சொல்லி பண்றதுலாம் எல்லாமே ஃப்ராடா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவ்வளவு ஃப்ராடா இருக்கு. எல்லாம் காசு கை வச்சுட்டா எனக்கு 1000 ரூபா விடு, 2000 ரூபா விடுங்கிறாங்க. எங்கே வருது? நமக்கு வாஷிங் மிஷின் சரியாகவும் இல்லை. நான் அப்போ சொல்லிட்டேன், 3000 ரூபாய்லாம் இதுக்கெல்லாம் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்காவது காசு கொடுங்க 1000 ரூபா அப்படின்னு. நீ வந்தது எத்தனை 7 மணிக்கு வர, 7 மணிக்கு வந்து நான் எப்படி கொடுக்க முடியும்? நான் கொடுக்க முடியாது, நீ எங்கே வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க, எந்த காசு இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போயிட்டாங்க. ரொம்ப ஃப்ராடு பண்றாங்க இது. ஆனால் ஏசி மாட்டினவங்க ஏசி மாட்டினவங்க கரெக்டாக மாட்டினாங்க, ஏசி மாட்டினவங்களும் அதே மாதிரி தான். ஆனால் அவங்களே கேட்டுக்கிட்டாங்க எவ்வளோ உங்களுக்கு அமௌண்ட் சொல்லியிருக்கா வாங்குற இடத்துல அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்ம வாயிலிருந்து கேட்டுக்கிட்டு அவங்க அந்த மாதிரி வாங்கிட்டாங்க. ஆமாம், நம்ம கம்பெனிக்காரங்களே கூப்பிடக்கூடாது, ஏசி மெக்கானிக் இந்த மாதிரி உள்ளவங்களதான் கூப்பிடணும். வெளியே இருந்து வேலை பார்க்குறவங்க தான் கூப்பிடுவாங்க. நியாயமா வாங்குறாங்க கரெக்டா. அவங்க கம்பெனிக்காரங்க நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு ரொம்ப பண்றாங்க. அன்னைக்கு இல்லைன்னா 3500 ரூபா ஒன்றும் இல்லாமல் தூக்கி கொடுத்துருக்கணும். கடைசி சரியா ஆயிருக்காது, கலட்டிக்கிட்டு போறோன்னா என்ன சொன்னேன். அது போட்டு தரவும் நாளாகும்னே. அது கட்டிட்டு போயிட்டு அது ஆர்டர் பண்ணி வரணும்னே. ஆமா, ஆர்டர் பண்ணி வரணும்னே. ஃபோன் எடுத்துட்டு போய் வெளியே போய் பேசிக்கிட்டு இருக்கேன். கம்பெனில தான் இருந்து வரேன். ஆமா, பொருளை ஆர்டர் பண்ணி வரணும்னா அப்புறம் நீங்க எதுக்கு இருக்கீங்க? கம்பெனி எதுக்கு வச்சிருக்கீங்க? இமிடியேட்டா கூப்பிடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தெரியாம காஸ்ட் தான் கூட. கம்பெனிக்காரங்க கூப்பிட்டா ஆமா காசும் கூட பொருளையும் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம 2 வீலர் பல்சருக்கு அப்படி தானே, கம்பெனியில் கொண்டு விட்டு கம்ப்ளைண்ட். ஆமா, நம்ம போய் 2 நாள் விட்டுருக்கோம், 2 நாள் வரைக்கும் அதை தொட்டு கூட பார்த்துக்க மாட்டாங்க. கரெக்டா நம்ம வண்டி எடுக்க போறோம்னா அன்னைக்கு அந்த நேரம் தான் வண்டியவே எடுத்து பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பிரிச்சு பார்த்துட்டு அதுல அவசரமா பார்த்துட்டு அதுல என்ன மிஸ்டேக்குன்னு கூட கரெக்டா பார்க்காம எழுதிக்கிறதெல்லாம் தெளிவா எழுதிக்குவாங்க. என்னென்ன மிஸ்டேக்குன்னு தெளிவா சொல்லி தெளிவா எழுதிக்குவாங்க. ஆனா பாக்குறது நம்ம போய் நின்னதுக்கு அப்புறம் தான் பார்ப்பாங்க. 2 நாள் வண்டி அங்கே இருந்தாலும் பார்த்துட்டு கொடுத்துட்டு 4000 கூட 5000 கூட பில்லு போடுவாங்க. பில்லு எந்த வரேன் அப்படின்ட்டு பில்லு போடுவாங்க. பாருங்க லிஸ்ட்டு, நம்ம சொன்னதுக்கெல்லாம் பில்லு போடுவாங்க. ஆனால் நம்ம சொன்னதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆமாம்,
அதனால நாங்க இப்ப எல்லாமே வெளியே தான் பாக்குறது. வண்டி ரிப்பேர் பாக்குறது, கம்பெனில கொண்டு போய் கொடுக்கறது இல்லை. கம்பெனி ஒன்றும் சரியே இல்லை, எல்லாம் ஒஸ்ட்டு. இத்தனைக்கும் கம்பெனியில் கொடுக்கறதுக்கு நான் இடையில 2-3 வாட்டியும் என்னொன்று இங்கேருந்து நம்ம கொண்டு பல்சரை விட்டுட்டு வரையில் அங்கேருந்து அவங்கள ஒன்று கொண்டாந்து சொல்லி, இல்லைன்னா நான் அங்கேருந்து நடந்து வந்து பஸ் ஏறி இங்கே வருவேன். பஸ் ஏறி இங்கே வந்து இறங்கிட்டு இங்கிட்டு நடந்து வருவேன். நடந்து வந்துட்டு அதுக்கப்புறமா சரி இன்னொரு நாள் அடுத்த நாள் போய் எடுப்போம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இங்கேருந்து நடந்து போய் பஸ் ஏறிட்டு போய் எடுத்தா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு போய் எடுக்கிறோம். அப்படிப்பட்ட வண்டி எப்படி பார்த்து வச்சிருக்கணும்? சரி இவ்வளவு தூரம் கொண்டாந்து விடுறாங்க, வெளியூர்ல இருந்து கொண்டாந்து விடுறாங்க, அப்புறம் பார்த்தா திரும்பவும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நமக்கு மட்டும் இல்ல, அப்படித்தான் பண்றாங்க. அவங்க வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் வண்டியை தொடவே ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு வலிக்குது வண்டியெல்லாம். ஆனா பில்லு மட்டும் கரெக்டா ஒரு நட்டு மாத்திரா கூட அதுக்கு 150 ரூபா 200 ரூபா எழுதிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் வரணும், அவங்களுக்கு சம்பளம் வரணும்ல வேலை ஆகுறவங்களுக்கு. அதுக்கா கம்பெனில எல்லாம் கொண்டு போய் விடக்கூடாது. பொருள் வாங்கிட்டோம்னா கம்பெனிக்காரங்களுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி பண்ணுவோம். ஆமா, ஃபர்ஸ்ட் 3 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிக்கலாம், மட்டும் பண்ணிக்கலாம். மீதி நேரம்லாம் மெயின்டெனன்ஸ் நம்மளே பார்த்துக்க வேண்டியது. என்ன முக்கால்வாசி பொருள் தான் போகும். ஆமா, அதை பொருளை நம்மளே மாற்றி விட்டுக்கலாம், பார்த்துக்கலாம். இவங்க போகாத ஒரு சாமான போச்சுன்னு சொல்றாங்க. அதை எப்படி கம்பெனிலேருந்து அவங்க வாஷிங் மிஷினுக்கு அன்னைக்கு வந்தவனுக்கு பார்க்க தெரியாம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். தெரியல, அப்படிதான் இருக்கு. கம்பெனி சும்மா கோட்ரேஜ்லன்னு சொல்லிடுவேன், அப்படி சொல்லுவாங்களேன்னு எனக்கு தெரியல. அப்புறம் சொன்னேன் பாரு, மேற்கொண்டு நீங்க காட்ரேஜ் பொருள் என்ன வச்சிருந்தாலும் இனிமே எதுவும் பண்ண விட மாட்டேன், இதை பண்ண விட மாட்டேன், எனக்கு ஒன்றும் தேவையில்லை போப்பா அப்படின்ட்டு. ஆமா, தண்டமா கொடுக்க முடியுமா? இதுக்கெல்லாம் காசு எங்கேயும் கொட்டிட்டு இருக்காங்க, யாரும் கொட்டிட்டு இருக்கா? இப்போ காசு அவ்வளவு சீப்பா போச்சு. நாங்கள் எதுக்காக அப்படி போட்டோம்னா, சரி கம்பெனியில் இருந்தால் கொஞ்சம் நியாயமாக பார்த்துட்டு போவேன், கம்மி ரேட்டில் பார்க்கலாங்கிறதுக்காக சொல்கிறது. நல்லா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் கம்பெனியில் உள்ளவங்க இப்போ ஃப்ராடே பண்ணுறாங்க. அப்புறம் யாரோட வீடியோ பார்த்தீங்க இன்னைக்கு? நான் என்ன செல்லு பாருங்க, வோடாஃபோன் போட்டிருக்கோம் கார்டு. நான் சும்மா தொட்டு ஒரு வீடியோ பார்த்தவே எனக்கு 1.5 GB இருந்து போயிருது. 579 ரூபாய்க்கு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், 2 மாதத்துக்கு. அது சும்மா தொட்டு ஒரு வீடியோ பார்த்தவே எனக்கு கார்டு தீர்ந்து போச்சுன்னா சுத்திக்கிட்டே இருக்கு. 56 நாளைக்கு போட்டிருக்கோம், 56 நாளைக்கு 570 ரூபா. ஆனா வந்து ஒரு நாளைக்கு 1.5 GB அவங்க வந்து தர்றதே இல்லை. அதுவும் அப்படிதான் பண்றாங்க வோடாஃபோன்ல. இப்பதான் கேட்டிருக்கோம் அவங்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்னு தெரியும். கஸ்டமர் கேர்ல ஒரு வாட்டியாவது ஃபோன் பண்ணி கேட்டதான் தெரியுன்றதுக்காக இப்ப கேட்டோம் கைஸ். ஒரு 4 நாளா அப்படிதான் பண்ணது. எனக்கு முன்னாடி எல்லாம் நிறைய இருக்கும் இந்த அன்லிமிட்டெட் குட்டி. அப்பெல்லாம் எனக்கு நைட் எல்லாம் இருக்கும், நைட்டு நான் படுக்கும்போது கூட சுத்தி இருக்கும். இப்ப வந்து மத்தியானத்தோட எனக்கு தீர்ந்து வருது. நல்லா பார்த்தேன்னா மத்தியானத்தோட தீர்ந்து போயிடும். முதல்ல எவ்வளவு நேரம் பார்த்தாலும் இருக்குமா? சரி, அப்புறம் செல்லு பேசணும்னா யாருக்கு தான் டெய்லி பேசிக்கிட்டு இருக்குது? இதுன்னா யாருக்கும் தொந்தரவு இல்லை, நம்ம வாட்டுக்கு பார்த்துக்கிட்டு கிடக்கலாம். என்ன இல்லை மேமி, நீங்க தான் இப்போ ஒரு 5 பேரை வச்சுக்கணும். வாரத்தில் 5 பேருக்கு 5 நாள். இப்போ வந்து நம்ம இவ்வளவு காடை போட்டுவிட்டு இவங்க எடுத்துக்க சொல்லி விட்டுவிட்டு அடுத்தவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இல்லை மேமி, தீர்ந்த உடனே சொல்கிறேன். இப்போ எப்படின்னா திங்கக்கிழமை வசந்தாச்சிட்ட, செவ்வாய்க்கிழமை கதை பேச முடியாது, வந்தாச்சிக்கெல்லாம் வேலை இருக்கும். அப்புறம் செவ்வாய்க்கிழமை பழனியப்பை முண்டாடிக்கிட்டேன், புதன்கிழமை இங்கே தையல்கிட்ட. அப்படியெல்லாம் பேச முடியாது. யாருன்னா இங்கே மற்ற ஆளுகளோட பேசுவேன், ஜெத்தியோட எல்லாம் அப்படி இல்லை, வீட்டுக்கு மேலே பேசுவேன். அவங்களாம் நமக்கு எப்பயும் வேணும், அப்புறம் மோஞ்சி முடிச்சுட்டாங்கன்னா போச்சு. ஆமாம் ஆமாம், அதனால அவங்கள்ட்ட எல்லாம் எது முக்கியமான விஷயம் இருந்தால் மட்டும்தான் கன்வே பண்ணிக்கணும். யாராச்சும் எப்படி இப்படி பழகணுங்கிற விதம் இருக்குல்ல. சும்மா லொடலொடன்னு பேசுறது பேசக்கூடாது. தையல்கிட்ட எல்லாம் இப்போ அவங்களும் நம்மள மாதிரி லோக்கலாக தான் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் பேசிக்கலாம். இவங்கள்ட்ட எல்லாம் பேசணும்னா அப்புறம் அவசரத்துக்கு பண்ணிக்க பேசிக்க முடியாது. அதனால அவங்களுக்கெல்லாம் ஃபோன் போடுறது, கமலத்துக்கு போடுவேன், இந்த தையலுக்கு போடுவேன், அப்படித்தான் போடுவேன். இவங்க 2 பேருக்கு தான் போடுவேன். அதுக்காக தான் நெட் பேக் கேட்குறது. எல்லாமே நெட் பேக் இருந்தால் முக்கால்வாசி நெட் பேக் பார்த்துடலாம். மாட்டுக்கு செவனேன்னு ஏதோ பண்ணிட்டு பார்த்துட்டு கூட்டி இழும்போதெல்லாம் இந்த பாட்டு அதை வச்சுக்கிட்டு கூட்டி இழுவேன். எஃப்எம் வச்சுக்கிட்டு கூட்டி இழுவேன். அதுக்குமே நெட் பேக் வேணுமே, இல்லைன்னா அதுவும் பாடாது.
இப்போ நெட்டு தான் உயிர் மூச்சாயிருச்சு ஒரு மனுஷனோடது. நெட் இல்லைன்னா அவ்வளோதான். ஆமா, பெரிய தொல்லை, சிரமமா இருக்கு. எவ்வளவு நேரம் தான் தூங்குறது பண்றது, வேலையும் எவ்வளவு நேரம் தான் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். ஏன் டிவி பார்க்க பிடிக்காதா? டிவி பார்க்க பிடிக்க மாட்டேங்குது. இதுல என்ன, நம்ம கையில இருக்கு, என்ன வேணாலும் உடனே பார்த்துக்கலாம். அதுல சேனல் வச்சுட்டோம்னா அவங்க போடுறதையும் பார்க்கணும். இது நம்ம இப்போ ஒன்று பிடிக்கலனாக்க உடனே மாத்திக்கலாம். அம்மு அரசன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று மாத்திக்கலாம். அதுல வந்து அப்படி கிடையாது. இல்லை, அதுலேருந்து சேனல் மாற்றிக்கலாம். பாட்டு வேணும்னா பாட்டு, பிடிக்கல, டிவி பார்க்கவே பிடிக்கல. பாட்டு வேணும்னா பாட்டு, சிரிப்பு வேணும்னா சிரிப்பு. அது பிடிக்கவே இல்லை. நிறைய பேர் டிவி லைக் பண்ண மாட்டாங்களா? இப்போ யாருமே மெயினாக டிவி பார்க்கறது இல்லை. எல்லாமே மொபைல் தான். யாருமே டிவி பார்க்கறது இல்லை. மொபைல் தான் முக்கால்வாசி பார்க்குறாங்க. எங்கேயா இருந்தாலும் பேங்க்ல எங்கே வேலைக்கு போகிறதா இருந்தாலும் மொபைல் தான் இம்பார்ட்டண்டாக இருக்குது. அதுவும் டிவி பார்க்கறதே கிடையாது. டிவின்னு பேருக்கு தான் வச்சுருக்காரு, யாருமே பார்க்கறது கிடையாது. சாங்ஸ் வேணால் பார்க்கலாம், சாங்ஸ் வேணால் கேட்கலாம். சாங்ஸுமே யார் இப்போ சரியில்லை கேட்குறத விட்டு இதே யார் கேட்குறா? அப்போ இந்த குடும்பம் உட்காந்து பார்க்குறதுக்கு தான் டிவி யூஸ் பண்ணுறாங்களா? என்னைக்காவது ஒரு நாள் ஃபங்க்ஷன் அது இதுன்னா அன்னைக்கு மட்டும் டிவியில் போட்டு குமார் இதில் வந்து என்ன அந்த மாதிரி பார்க்குறதுக்கு வேணா டிவி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே சேர்ந்து பார்க்குறதுக்கு. ஒரு நல்ல படம், ரஜினி படம் போட்டான்னு ஆமாம், அது மாதிரி பார்க்கலாம். அன்னைக்கு நம்ம இதில் டவுன்லோட் பண்ணி பார்த்தா ரொம்ப ஆகும். ஆமாம், அதில் பார்த்துக்கலாம், நெட்டில் டவுன்லோட் பண்ணலாம். அன்னைக்கு லாஸ்ட் நாள் போட்டிருந்தாங்க தீபாவளி அன்னைக்கு. அந்த படம் நல்லா இருந்துச்சு. கூலி நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி ஏதோ ஒன்று ரேராக பார்த்துக்கலாம். சீரியல் பார்க்கறதுனா பார்ப்பேன். மத்தியானம் கொஞ்ச நேரம் சீரியல் பார்ப்பேன். அது கரண்ட் போயிடும் ஒவ்வொருக்கா. அப்புறம் அந்த ஆசையை விட்டு போச்சு. எதுவுமே நமக்கு நிரந்தரமா கிடைச்சாதான் அது ஒரு இது. நிரந்தரமா நம்மளால எதுவும் நிரந்தரமா பார்க்க முடியலன்னா அப்புறம் அதுல ஒரு ஆசையை விட்டு போயிடும். நான் அந்த நாடகம் பார்ப்பேன், அந்த ஸ்ருதி நாடகம். ஸ்ருதி அதுல நடிக்குது பாரு, அது என்னன்னா ஒரு இவனோட திருமதி செல்வம், அது நாடகம் என்னது நாடகம் பேர் தெரியல. அதுல நடிக்கிற பொண்ணு, அது கேரளாவை சேர்ந்த பொண்ணா? ஸ்ருதி தானே, கேரளாவை சேர்ந்த பொண்ணா, நல்லா அழகா இருக்கு பாரு. அதுக்கு தான் மேரேஜ் ஆகலன்னு சொன்னீங்கல்ல? மேரேஜ் ஆகல, 45 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகல. நான் நல்லா இருக்கு, நல்லா நடிக்கும், நல்லா நடிக்குது. அப்பா இப்பதான் இறந்தாராம். பாட்டியும் இறந்து போயிடுச்சு. அம்மாவும் மகளும் மட்டும்தான் கேரளாவில். இது நம்ம விடாட்டு. ஆனால் இன்னும் கொஞ்சம் இடம் பெருசா இருக்கு. எல்லாம் தோட்டம்லாம் நல்லா பெருசா வச்சிருக்காங்க, நல்லா இதுவா இருக்கு. கொய்யா மரம் இருக்கு, எல்லா மரமும் இருக்கு. காட்டுக்குள்ள ஒரு வீடு தனியே இருக்கு, இப்படிதான் இருக்கு, நல்லா இருக்கு. வீடு பழைய வீடு மாதிரி இருக்கு, கொஞ்சம் நாளாச்சு போட்டு கட்டி. இது வீட்டு காசுல கட்டினதான் வீடுக்குள்ள. அப்ப தமிழ்நாட்டில் நடிக்கிறதுக்கு இங்க வந்துட்டு போவோமே? அப்படிதான் வந்துட்டு போகும்போது கேரளால இருந்து இங்க வந்துட்டு போகும்போது இவங்க தான் இங்க தங்குறதுக்கு ஸ்டே பண்றதுக்கு கொடுத்துருவாங்க. இல்ல தனியா அம்மா இங்க தனியா இருப்பாங்களா? அம்மா இங்க தனியா இருக்கும் போல. இதுக்கு வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் ஷூட்டிங் இருக்கும், அதை சேர்த்து வச்சுட்டு. அம்மாவும் போக மாட்டோம். அம்மாவும் பொண்ணு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்குது. ஆமா, கார்ல வர்றதா இருந்தா வந்துக்கலாம்ல. அது வீடு நல்ல பெரிய வீடு. டிஃபன்லாம் இங்கேயே கொடுத்துருவாங்க, சாப்பாடு, மதியம் டின்னரு, மதியம் லஞ்சு எல்லாமே கொடுத்துருவாங்க. ரூம் இருக்கு. எந்த ரூம்ல யார் இருக்கான்னு தெரியாது, அவ்வளோ இருக்கு ரூம். அவங்க வீட்லயா? ஆமா. ஆலையில இவ்வளவு பேருக்கு ரூம் கட்டினோன்றது. அடுத்து ஃபேமிலி எல்லாம் இருந்துச்சு. அப்பா இருந்தாரு, பாட்டி இருந்தாங்க, எல்லாம் இப்ப இறந்து போயிட்டாங்க. அடுத்து இதுக்கு ஃபேமிலி வரையில தான், புள்ள குட்டி இதுக்கு வரையில தான் கல்யாணம் ஆகுது. பண்ணிக்காது இருக்கு. இதுக்கு அடுத்த ஒரு பிள்ளைய வச்சுட்டு முத்துமினா கொஞ்சம் மாதிரி கொஞ்சிக்கிட்டு. இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி லைஃப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கா, இந்த பெரிய ஆக்டருக்கெல்லாம். ஒரு சில ஆக்டருக்கு. ஆனால் ஒரு சில ஆக்டருக்கு இப்போ நயன்தாராலாம் அவங்களால இது பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொரு தாய் மூலியமாக பிள்ளைய பெற்றுக்கிட்டு, ஆனால் அதுகளை நல்லா கொஞ்சுறாங்க. புள்ள வேணும், ஆமாம் புள்ள வேணும், ஆனால் வாடகை தாய் மூலியமாக பெற்றுக்கிட்டு கொஞ்சிக்கிறாங்க. அதுகளும் நல்லா, அதுகளை எங்கே போனாலும் ஒரு அக்காங்க தான் எங்கேயாவது காரில் ஏறுற வரைக்கும் வச்சுருக்குதுங்க. காரில் ஏறினோடனே இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு அதை கொஞ்சுறாங்க. ஏர்போர்ட்டில் இறங்கி கொண்டுட்டு போயில அந்த சந்தோஷ் சிவன் அவன் ஒரு குழந்தையும், நயன்தாரா ஒரு குழந்தையும், விக்னேஷ் சிவன்
இது நயன்தாரா ஒரு குழந்தையும் தூக்கிட்டு போறாங்க ஏர்போர்ட்டுக்குள்ள இந்த போர்டிங் செக் பண்றதுக்கெல்லாம். இது நயன்தாரா பிள்ளைய வந்து அந்த 2 பிள்ளைகளும் ஹைதராபாத்தில் படிக்குதுங்களாம். ஹைதராபாத்தில் படிக்குதுங்களாம். நயன்தாரா இங்கே ஷூட்டிங் இல்லாத நேரம் ஹைதராபாத் இங்கேருந்து போகிறாங்க. சந்தோஷ் சிவன் மட்டும்தான் இங்கே இருக்காரு. சென்னையும் இங்கே இருப்பார் போல. சந்தோஷ் சிவன் மோச்சாடை இருக்கு, இவங்க மோச்சாடை இருக்கு அந்த பிள்ளைய. அதே தாய் மட்டும் இவங்க இவங்க மோச்சாடை இருக்கு, இவங்க விட்டு அனுப்புறதே அது. அதனால இவங்க விட்டு பிள்ளை மாதிரி தான். அதை எப்படி மூலமா அதாவது ஒரு இது உயிரணுக்களை எடுத்து அந்த அதுக்கு பதிச்சு அது வீட்டுல பதிச்சு அது வளர்க்கறதுக்கு மட்டும்தான் அது உபயோகம். வளர்றதுக்கு இப்ப நம்ம ஒரு செடியை வைக்கிறோம்னு வச்சுக்க, அது விதை ஒண்ணுல இருந்து எடுக்கிறோம். அந்த மண்ணுதான் அது மண்ணு மாதிரிதான் இவங்க இப்ப மண்ணு வளர்றதுக்கு உபயோகமா இருக்கிறது. அவ்வளவுதான். அது பாசமா இருக்குங்களா மம்மி? பாசமா இருக்குங்க. இவ்வளவு பணம் இருக்கு, என்ன பாசம் வேண்டி கிடக்கு? பணம் நிறைய இருக்கு. அவங்க ஃபியூச்சரை பார்த்துட்டு மேலே படிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க முடியாது. அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்ப யாருதான் கடைசி வயசான நேரத்துல வந்து தாங்கிட்டு இருக்கா? நார்மலா உள்ள பிள்ளைகள் மட்டும் தாங்குது இல்ல? கிடையாது. அன்னைக்கு ஒரு அம்மா போட்டுருந்துச்சு, வர வர எனக்கு வயசாக வாழ்க்கையை நினைச்ச பயமா இருக்கு. நான் இத்தனைக்கும் பிள்ளைகளை நல்லாதான் வளர்த்தேன். அந்த வீடியோல ஒரு பையன் அம்மா, ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அம்மாவை ரொம்ப பார்த்துக்கவே இல்லாம இந்த மாதிரி பண்றதை பார்த்து அந்த அம்மா போட்டுருச்சு. எனக்கு வர வர வயசாக பயமா இருக்கு. நான் நல்லாதான் பிள்ளைகளை வளர்த்தேன், ஆனா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு நினைச்ச பயமா இருக்கு. நாளைக்கு நம்மள செய்யற மாதிரிதான் அந்த பிள்ளைகளுக்கு அப்படித்தானே நடக்கும். அவங்க வீட்டு பிள்ளைய அப்படித்தானே பண்ணுங்க. நான் அதை நினைச்சு பார்க்காம பண்ணுதுங்க அப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப வருத்தமா இதுல கமெண்ட்ல போட்டுருச்சு பாருங்க. இப்போ நிறைய யோசிக்கிறவங்க தான் அதை பற்றி. இப்போ நம்மளுக்கு பின்னாடி நம்ம பிள்ளைங்க இப்படி தான். நான் இவ்வளோ நாள் யோசிச்சது இல்லை, இப்போதான் நான் யோசிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளோ நாள் நம்ம பிள்ளைய அப்படிலாம் பண்ணுங்கிறது நான் நினைக்கல. ஏன்னா நம்ம பிள்ளைகளை உயிராக தானே வளர்த்தோம் அப்படின்னு. ஆனால் இப்போ ஒரு கட்டம் வந்ததுக்கு அப்புறம் பயமா தான் இருக்குது வாழ்க்கை. ஆனால் அதுக்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்க வேண்டியதா இருக்கு. நாளைக்கு எங்களுக்குள்ள மாதிரி தானே உங்க வீட்டு பிள்ளைகளும் உங்களுக்கு. ஆமாம், எங்களுக்கு வயசாகும், உங்களுக்கும் வயசாகும்ல. எல்லாருக்கும் உள்ளது தானே. வயசாகுங்கிறது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வளர்ற வரைக்கும். இப்போ உள்ளவங்க என்ன ஆக்டிவாக இருந்தால் மட்டும் நான் உனக்கு பார்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன், நீ எனக்கு எதுவும் பிரயோஜனமாக இருந்தால் மட்டும் என் பொம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் சரி என்ன ஒன்னால எனக்கு எதுவும் பிரயோஜனம் இருந்துச்சுன்னா நான் வச்சுக்கிறேன். ஒன்றும் இல்லை, நீ எனக்கு பாரமாக இருந்தீங்கன்னா நீ முதியோர்களுக்கு போயிடும், நான் பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அதாவது பெற்றவர்கள்னால நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்கணும். இப்போ நான் சின்ன பிள்ளைகளை விட்டுட்டு போகிறேன்னா ஆயா பார்த்துக்கணும், அப்போ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது பெனிஃபிட்டாக இருக்குது. அவங்கள நம்பி விட்டுட்டு போகலாம், வீட்டில் இருக்க ஆளுதான் அப்படின்னா அவங்கள வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து அவங்களால பார்த்துக்க முடியாதுப்பா, நம்ம தான் கூட்டிகிட்டு போகணும்னா நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கீங்க, நீங்கள் அனாதை இல்லத்துக்கு போங்க, நீங்கள் வந்து முதியோர் இல்லத்துக்கு போங்க அப்படின்ற மாதிரி வந்துடுது. பொம்பளை பிள்ளைகளாவது பாசமா இருக்கணும், அந்த பொம்பளை பிள்ளைகள் அப்படித்தான் பண்ணுது. அந்த வீடு நீயா நான் ஒரு அம்மா சொல்லுது, நான் எல்லாம் பண்ணி வைப்பேன், இவ வந்து மறுநாள் போறகையில ஷூ எடுத்து வச்சிருப்பேன், ஷூ கூட பார்த்து எடுத்துட்டு போக மாட்டா. மறுநாள் வீட்டுக்கு இவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் பிள்ளை கூட்டிட்டு போயிடுவாங்களாம். போனதுக்கு அப்புறம் காலையில போன நிப்பா, என்ன ஷூ எடுத்து வைக்கலையா நீ அப்படின்னு அம்மாவை. இவ இந்த அம்மா சொல்லுமா, சொல்றதுக்குள்ளேயும் விஷயம் சொல்றதுக்குள்ளேயும் டொக்குன்னு போன வச்சுருமா. அந்த டொக்குன்னு போன வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுமா, இது திரும்பி துவைச்சி காய போட்டு எல்லாம் நல்லா நீட்டாக அந்த ஷூவெல்லாம் கழுவி வெயிலில் காய வச்சு வச்சுருக்குமா, அதை எடுத்துக்கிட்டு கூட போக மாட்டாங்களாம் போகிற அன்னைக்கு. அப்படி இருக்குது இந்த காலத்து பிள்ளைய. அப்புறம் அதை சொல்லுது, அவங்க 2 பேரும் வருவாங்களாம் புருஷ முன்னாடி, டிஃபன் ஹோட்டலில் சாப்பிடணும்ட்டு போவாங்களாம். அப்போ இந்த அம்மா நினைக்குமா, சரி நம்மளே கூப்பிடுவாங்க, நம்மளும் போய் ஒரு நேரம் வலிக்காம கஷ்டப்படாம போய் சாப்பிட்டு வருவோம், வீட்டில் பண்ணி தின்னுட்டு இருக்குமே அப்படின்னு பார்த்தா அந்த பிள்ளை கூப்பிடாமலே போயிருக்கோம். அதுக்கு நீயே நான் கோபிநாத் கேட்கும்போது அம்மா தானே கூட்டிகிட்டு போனா என்ன அப்படிங்கிறாரு, மகன் தான் தெரியும். அதுக்கு கோபிநாத் அது சொல்லுது, நாங்க கூப்பிட்டா எங்க அம்மா வரமாட்டாங்க, அதனாலதான் நாங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறது, அவங்களை கூப்பிடுறது இல்லை அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, எப்பயாவது ஆடியில் ஒரு வாட்டி ஆவணம் இதுல ஒரு வாட்டி எப்பயாவது கூப்பிடுவாங்க, அன்னைக்கு எனக்கு வரணும்னு தோணல. ஆமா, எங்களுக்கு மனசுல ஆசை இருக்கத்தானே செய்யும், அதை புரிஞ்சுக்கல. அப்புறம் அந்த பேத்திட்டு கேட்டாரு, நீ என்ன அப்பத்த ஆயா பாவமா
அம்மா பாவம்னாக்கு ஆயாதே பாவம் அப்படிங்குது அந்த பிள்ளை. பரவாயில்ல. அம்மாவும் இவங்களும் சண்டை போட்டதுல ஆயாதம்மா இது ரெண்டாவது சண்டை போட்டு ஒரு மாசத்துக்கு பேச்சாதான் அந்த வழியில எதே போவாங்க பைக்ல பிள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை ஆயா விடுன்னு காட்டுமா, கேட்டுக்க கதையை ஆயா விடுன்னு காட்டுமா. இது இந்த பிள்ளைய திருப்பி வச்சுக்கிட்டு இப்படியே போகலாம். ரெண்டு ஒரு மாசம் வரைக்கும் பேச மாட்டா. நான் அப்புறம் தான் நினைச்சேன் நம்ம பிள்ளைய மாதிரிதான் இருக்குதுங்க பிள்ளையெல்லாம். இப்ப உள்ள பிள்ளைகள அப்படித்தான் இருக்குதுங்க அப்படின்னு. அதுகளுக்கு தேவைக்கு நம்ம வேணும். ஆமா, அதுதான் அதுல மெயின். தேவைக்கு நம்ம வேணும். அம்மா அதுக்கப்புறம் ஆயா ஆயிட வேண்டியது. இப்போ கமலமகள் அப்படித்தானே ஒண்ணுது. எல்லாருமே மோஸ்ட்லி இப்படி தானே பண்றாங்க. அப்பெல்லாம் அப்படிலாம் இல்லை. அம்மானா நாங்கள் மரியாதையா இருப்போம். அவங்கள்ட்ட வசதி இருக்கோ இல்லையா அம்மானா ஒரு மரியாதையா இருப்போம். இப்போ மணி எல்லா இடத்துலையும் பெருகி போச்சு மம்மி. அதனால இப்போ வந்து அதுகளுக்கு மணி இப்போ கம்மியாக இருந்துச்சுன்னா அப்பாட்ட தான் மணி கூட இருக்குது. பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ண இடத்துல மணி கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்க, அதுக்கு வந்து அம்மா 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 எனக்கு வாங்கி கொடுமா, அப்பாட்ட இருந்து எனக்கு வாங்கி கொடுமா அப்படி இப்படின்னு கேட்குங்க. இப்போ அதுக புருஷனே நல்லா சம்பாதிக்கலை, நம்மளுக்கு மணிக்கு ப்ராப்ளம் இல்லை. அடுத்து வந்து ஒர்க்கு வேலைக்கு வந்து யார் செட் ஆவா, எந்த வேலைக்கு யார் செட் ஆவா அவங்கள பார்த்து நம்ம பக்கத்தில் வச்சுக்குவோம். இவங்களால நம்மளுக்கு பிரயோஜனம் இருந்தால் பக்கத்தில் வச்சுக்குவோம், இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால அவங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கு. இப்பெல்லாம் எதுவுமே ஒரு பெனிஃபிட் இல்லைன்னா எதுவும் கிடையாது. வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குமா, நாளைக்கு உங்களுக்கும் பிரச்சனை வராது. இல்லை அதுக்கு வேற லெவலுக்கு பிளான் பண்ணிருங்க. அதுகளை ஃபாரின் அனுப்பிச்சு அதுக்கு அங்கே வாழட்டும், நம்ம இங்கே வாழ்வோம்ட்டா அந்த மாதிரி பிளான் பண்ணிருங்க. அதுகளுக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கட்டும். இப்போ நிறைய பேர் நம்ம கம்யூனிட்டியிலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆயவரத்தில் இருக்கவங்கலாம் வம்சமாக அமெரிக்காவில் இருக்காங்க, வம்சமாக பாரில் இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க, அப்படி அந்த மாதிரி. ஆனால் ரொம்ப இப்போ வர நாகரிகம் முத்தி போய் ரொம்ப இதுவாக பெத்த தாய்ங்கிறது இல்லை, பிள்ளைங்கிறது இல்லை. பாசம் சென்டிமெண்டெல்லாம் என்ன விலைன்னு கேட்குற மாதிரி. ஆமாம், நாங்கள்லாம் எங்கள் அம்மா அடித்தாலும் கொண்டாலும் அம்மாங்கிற அந்த மரியாதை இருக்கும். விட மாட்டீங்க, விட மாட்டோம். அம்மாவுக்கு பயப்படுவோம். இப்போ நான் வந்து எங்கள் அம்மா இப்போவே வந்தாலும் நான் இந்த அளவுக்கு ஃப்ராங்காக பேச மாட்டேன், பயப்படுவீங்க, வாய் திறந்து பேச மாட்டேன், பயப்படுவேன். நீங்களாம் இப்போ எங்கள்கிட்ட நேரையே உரிமையாக பேசுறீங்களே, நாங்களாம் அப்படிலாம் பேசவே மாட்டோம். ஆண்கட்சி அப்படித்தான், எல்லாருமே அப்படித்தான். நாங்கள் எல்லாருமே பார்க்கலாமா, அம்மானா ஒரு மரியாதை தான் இருக்குமே தவிர ஒரு ஈக்குவலா பேச மாட்டோம். நீ ஏன் அது பண்ணல, நீ ஏன் செய்யலைன்னு நாங்கள் கேட்கவே மாட்டோம். மனசுக்குள்ள எங்களுக்கு அவ்வளோ ஆதங்கம் இருக்கும், ஆனால் வாயை திறந்து கேட்க மாட்டோம். நல்லா ஊமையாவே. இப்போ இருக்க பிள்ளைய படிச்சிருக்கனால கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் அதனே பழகிதுங்க. அப்படித்தானே மம்மி? அப்பா அம்மா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப் தான் பழகிது. பிள்ளைகளுக்கு ரொம்ப பெத்தவங்க உரிமை கொடுக்காரு. அதுதான் காரணம். ஒரு பிள்ளை 2 பிள்ளை தான். அதனால பிள்ளைகளுக்கு ரொம்ப உரிமை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உரிமை கொடுத்தனாலதான் இந்த அளவுக்கு ஆகுது. அதுக்கு ஈக்குவலா நினைச்சுக்கிட்டு உரிமை கொடுக்காத பேர் தாய்மார்கள்ட்ட இருக்க பிள்ளைய அதுகளுடைய ஃபியூச்சரும் நல்லா வந்துருது. ஒன்னும் இல்ல, எம்டன் மகன் பாரு, அவன் இந்த பயலுக்கு உரிமையே கொடுக்க மாட்டேன். பழைய சட்டை எடுத்து போட்டு போமே காலேஜுக்கு, வாட்சி யாருக்கோ கொடுத்த வாட்சி கொண்டாந்து கொடுத்து போட்டுக்குமே, ஒண்ணுமே அவனுக்கு. அவன் தான் யாரு? ஆமா, நாசர் பரத். ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன். ஆனா அவன் பின்னாடி எப்படி பெரிய நிலைமைக்கு வந்து நிற்கிறேன். பரத் அப்படி இருக்க பிள்ளைதான் நல்ல நிலைமைக்கு வருதுங்க. அந்த உரிமை கொடுத்த பிள்ளைய வீணா போயிடுது. ஒரு ஸ்டேஜோட நின்றுதுங்க. ஆமா, அது வந்து பல ஸ்டேஜ் தாண்டி கஷ்டம்னு நினைச்சே, கஷ்டத்தை எப்படி சமாளிக்கணும்னு நினைச்சே போய் தாண்டி போகுது. இதுக்கு வந்து நமக்கு தேவைக்கு உரிமை கொடுத்த சௌரியமா எப்படி பெத்தவங்க மாதிரியே உட்கார்ந்துருக்குது. என்ன எந்த நிலைமையில இருக்காளோ அதே மாதிரி உட்கார்ந்துருக்கு. அதே இதில் உள்ள விஷயம். என்னென்ன மம்மி நறுக்கியிருக்கோம்? இந்த கேரட் நறுக்கிட்டேன். இவ்வளவு கெட்டு போயிடும்னு நறுக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு கேரட் சாதம் தானே கன்ஃபார்மா? நாளைக்கு கேரட் சாதம் போடுவோம். தக்காளி போடுறதான்னு தெரியல கேரட் சாதத்துக்கு. நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு டின்னர் எனக்கு சாதம் இருக்கு. உனக்கு வந்து இது பண்ணணும். என்னது? தோசை நைட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.